இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் நெய் வாசனையோட டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிற மாதிரி எறா நெய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட சிறப்பே நெய் வாசனையோட ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச மசாலா கூட எறா பெர்ஃபெக்ட்டா கோட் ஆகுற மாதிரி வதக்குறது தான் மங்களூர் ஸ்டைல் டேஸ்ட்ல. ஆனா நம்ம வீட்லயே சரியான பக்குவத்துல செஞ்சிடலாம். அப்படியே சாதம், சப்பாத்தி, பரோட்டா எது கூடனாலும் செம்மையா செட் ஆகுற ஸ்பெஷல் டிஷ் இது. எறா நான் 1/2 கிலோ வாங்கி அதில் க்ளீன் பண்ணது போக 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 300 கிராம் எறாவுக்கு தேவையான மசாலா அளவை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதோட டேஸ்ட்டே நமக்கு மாறிடும். அதனால நான் கொடுத்துருக்க அளவுகளோட செஞ்சு பாருங்க. முதல்ல எறாவை ஊற வைக்கிறதுக்கு கழுவி வச்ச எறால 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எறாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எறாவை ஊற வச்சிருங்க. எறாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊற விட்டால் போதும். எறா நெய் வறுவலுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுக்கணும். நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்கணும். உள்ளே நம்ம வெங்காயம் போட்டதே தெரியக்கூடாது. அதே மாதிரி இதில் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சாதம் சப்பாத்திக்கு பண்ணுறதுனால வெங்காயம் சேர்த்து பண்ணுறேன். நான் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் எறாவுக்கு மசாலாவை வறுத்து அரைக்கிறதுக்கு நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு எல்லா மசாலாவையும் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் முழு மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகா சின்னதாக 4 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சின்ன கோலி சைஸுக்கு புளி சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா வறுத்த வாசனையோட இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் பேன் சூட்லேயே அப்படியே ஆற விட்டுருங்க. வறுத்த மசாலா நல்லா ஆறுனதும் அது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த வறுவலுக்கு கொஞ்சமாவது காரம் வேணுன்றதுனால சாதா காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகா சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி மசாலா திக்காக இருக்கிறது தான் எறா நெய் ரோஸ்ட்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டோட சீக்ரெட். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் தான் இந்த ரெசிபியோட மெயின் ஃப்ளேவர். அதனால இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆப்ஷனல் தான். சாதம் சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எனக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஏற்கனவே மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அளவுகளோட தான் எடுத்துருக்கோம். அதனால தான் எல்லா மசாலாவுமே சேர்க்குறோம். நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் மசாலா கூட சேர்த்துருக்கேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா வெந்து மசாலாலேருந்து நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தொக்கு நல்லா சுண்டி வரணும். மசாலா நல்லா சுண்டி நெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது ஊற வச்ச எறாவை சேர்த்துடலாம். எறாவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எறாவை நம்ம வதக்க இறாலேருந்து கொஞ்சமாக நமக்கு தண்ணி விடும்.
அந்த தண்ணி விட்டதுனால தொக்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். எறாவை ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. ஓவர் குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். எறா வெந்து தொக்கும் நல்லா சுண்டி வந்ததும் கடைசியாக உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எறாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்லேயே டேஸ்டான எறா நெய் வறுவல் ரெடி. சாதம், சப்பாத்தி, சூடான தோசையோ சேர்த்து கொடுத்தா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ருசியான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி.